ஸோ எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பியிலிருந்து தமிழ்நாடு எஸ்ஐக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி அஃபிஷியலாக வந்து அவங்களுடைய வெப்சைட்லேயே இந்த நோட்டிஃபிகேஷன் காலையில் வந்து ஷார்ட் நோட்டீஸ் வந்து பேப்பரில் வந்திருந்தது. ஸோ இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்களோட வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப் நான் டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக நான் அஃபிஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க்கும் நான் டேரெக்டாக கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி கமெண்ட் செக்ஷன்லேயும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே வந்து டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி வந்திருக்கு. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஏப்ரல் 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. மே 3ஆம் தேதி வரை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதுக்கான கரெக்ஷன் விண்டோ 13ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. மே 13ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. இதோடைய ரிட்டன் எக்ஸாமுக்கான டேட் வந்து நாங்கள் பின்னாடி வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓப்பன் கேண்டிடேட் அண்ட் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் 2 பேருக்குமே. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதுக்கான வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2299 வேகன்சிஸ் வந்து இந்த வருஷத்துக்கான வேகன்சிஸ் ப்ளஸ் 53 வந்து பேக்லாக் வேகன்சியாக வந்திருக்கு. 1353 வேகன்சிஸ் கிட்ட வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து தமிழ்நாடு தாலுக் எஸ்ஐக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மென்னுக்கு 654 வேகன்சி, விமனுக்கு 279 வேகன்சிஸ். அதே ஏஆருக்கு வந்து மென்னுக்கு வந்து 255, அது விமனுக்கு 111. டோட்டலாக மென்னுக்கு 909 வேகன்சிஸ், விமனுக்கு வந்து 390 வேகன்சிஸ். டோட்டலாக 1299 வேகன்சிஸ் வந்து மென் அண்ட் விமனுக்கு வந்து ஏஆர் அண்ட் தாலுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ பேக்லாக் வேகன்சிஸ் 53 வேகன்சிஸ் எஸ்சிஎஸ்டிக்கு மட்டும் தான் அந்த வேகன்சிஸில் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பே ஸ்கேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 36,900லேருந்து 1,16,600 வரையும் இதோட பேசிக் பே இருக்கும். பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட பே ஸ்கேல் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நல்ல பே ஸ்கேல் தான். அந்த டிஎன்பிஎஸ்சியில் டேரக்ட் குரூப் 2ல் வர சேலரி தான். ஓகேங்களா? ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த வேக்கன்சிஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வேக்கன்சிஸ் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 5 இயர்ஸில் இந்த வேக்கன்சிஸில் 10 இயர்ஸ் to 5 இயர்ஸில் வந்து இந்த வேக்கன்சிஸ் எல்லாமே வரல. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய வேக்கன்சிஸ் அப்படின்றத வந்து நம்ம தமிழ்நாடு எஸ்எஸ்சியில் வந்து இவ்வளோ வேக்கன்சிஸ் இதுக்கு முன்னாடி வந்ததில்லை. அதாவது ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வேணால் இருந்தது. இதுக்கு முன்னாடி கூட 400, அதுக்கப்புறம் 300 இந்த மாதிரி வேக்கன்சிஸில் எடுத்திருந்தாங்க. இப்போ ஒரு நல்ல வேக்கன்சிஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த வேக்கன்சிஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேக்கன்சிஸில் ஒவ்வொரு கோட்டா வைஸாக வேக்கன்சிஸ் பிரிச்சிருப்பாங்க. அது இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. நான் ஷோ பண்ணுறேன், கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்சிபிசிக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா எனி டிகிரி அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் 10th 12th முடிச்சுட்டு ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இல்லை 10th 12th முடிச்சுட்டு ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஜியும் முடிச்சிருக்கீங்க, எம்எஸ்சி வரையும் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே எலிஜிபிள் தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஐடிஐ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சில பேர் வந்து டிகிரி முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வந்து டிகிரி வந்து இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கவங்க, டிப்ளமோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கவங்க, இவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதோட ஏஜ் கால்குலேட் பண்ணுற டேட் அப்படின்னா 1/7/2025 அந்த டேட் படி உங்களுக்கு 20 வயசு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கணும். 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? இது ஜென்ரல் கேட்டகரி. ஸோ இதோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? பிசி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்பிசி டிஎன்சி இவங்களுக்கு எல்லாருமே 32 இயர்ஸ் வந்து ஏஜ் லிமிட் கொடுக்குறாங்க, அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன். எஸ்சிஎஸ்டிக்கு வந்து 35 இயர்ஸ் வரையும் கொடுக்குறாங்க. டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து 35, விடோக்கு வந்து 37, அதுக்கப்புறம் எக்ஸர்வீஸ்மெனுக்கு வந்து 47, டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் வந்து 47 கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கோட்டா வைஸாக எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓப்பன் கோட்டா. ஓகேங்களா? நம்ம எல்லாருமே ஓப்பன் கோட்டாவில் வருவோம் மேக்ஸிமம். ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மென்னுக்கு வந்து 419 வேகன்சிஸ், விமனுக்கு வந்து 179 வேகன்சிஸ். இது ஓப்பன் கோட்டா. ஓகேங்களா? இது வந்து தாலுக்கு. அதாவது ஏஆருக்கு வந்து மென்னுக்கு வந்து 164 அண்ட் விமனுக்கு வந்து 71. இதே மாதிரி டிபார்ட்மெண்ட் கோட்டா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விடோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு எல்லாருக்குமே தனித்தனியாக அந்த கோட்டா டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருந்து எல்லாருக்குமே தனித்தனியாக வேகன்சிஸை பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தேவை ஒரு வேகன்சி, அந்த ஒரு வேகன்சிஸுக்கு மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து வேகன்சிஸை மட்டும் இந்த வாட்டி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வேகன்சிஸ் கண்டிப்பாக நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதோட எக்ஸாம் டேட் மேபி வந்து ஜூலைக்கு மேலே வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இதோட எக்ஸ்பெக்டேஷன் தான். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 ஃபார்ம் 3 இந்த ஏதாவது சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதுக்கான ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து உங்களுக்கு தனியாக இருக்கும், அதுக்கான கட் ஆஃப் இருக்கும், அதுக்கான காம்படிஷன் தான். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்கிற ஸ்போர்ட்ஸில் நீங்கள் இந்த ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 ஃபார்ம் 3 வாங்கியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ அதை மஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவாக இருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம்முக்கு
20% வேகன்சிஸ் கொடுக்குறாங்க ஓகேங்களா. அதாவது நீங்கள் 10th 12th அதுக்கப்புறம் காலேஜும் வந்து நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ரிலாக்ஸேஷன் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் இருக்குது, 100 மார்க் இருக்கும் ஓகேங்களா. அது ஓப்பன் கோட்டாவாக இருந்தாலும் சரி டிபார்ட்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு எல்லாருக்குமே சேம் தான். அதுக்கப்புறம் மெயின் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அதில் 70 மார்க்ஸ் இருக்கும் ஓப்பன் கோட்டாக்கு. டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் வந்து 85 மார்க்ஸ் இருக்கும். ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் வந்து ஒரு 15 மார்க் இருக்கும் ஓப்பன் கோட்டாக்கு. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கும் எக்ஸர்வீஸ்மெண்ட்டுக்கும் ஃபிசிக்கல் டெஸ்ட் எதுவும் கிடையாது. வியா வாய்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு வந்து 10 மார்க்ஸ் கொடுப்பாங்க, ஸ்பெஷல் மார்க்ஸாக ஒரு 5 மார்க் கொடுப்பாங்க, டோட்டலாக 100 மார்க் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு தனித்தனியாக பிரிப்பாங்க ஓகேங்களா. இந்த பார்ட் 1ல் தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் இருக்கும், இதில் நீங்கள் மஸ்ட் குவாலிஃபை ஆகணும் ஓகேங்களா. இந்த 100 கொஷனில் நீங்கள் குவாலிஃபை ஆகணும். அதுக்கப்புறம் பார்ட் 2ல் வந்து பார்ட் ஏ பார்ட் பின்னு பிரியும். அந்த பார்ட் ஏல வந்து ஜென்ரல் நாலேஜ் அண்ட் பார்ட் பியில் வந்து ரீசனிங், மேக்ஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல் சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ் இது எல்லாமே வரும் ஓகேங்களா. ஸோ இந்த பார்ட் ஏல வந்து 40 மார்க்ஸ் வரும், 80 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 40 மார்க்ஸ் வரும். அதே மாதிரி 60 கொஷின்ஸ் வந்து 30 மார்க்ஸ் கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ டோட்டலாக வந்து 2.5 hours டைம் வந்து டியூரேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த எக்ஸாம் பேட்டர்ன் இதை பற்றி எல்லாமே வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு இப்போ தான் புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது எல்லாமே தெரியாது. கண்டிப்பாக நீங்கள் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதோட எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ் என்ன, இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ எவ்வளோ ஸ்கோர் பண்ணால் கிடைக்கும், இதை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரியணும் வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் அதுக்கான ஒரு வீடியோ கண்டிப்பாக கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஓபிசி, பிசி, அதுக்கப்புறம் ஓசி, அதுக்கப்புறம் எம்பிசி, டிஎன்சி எல்லாருக்குமே வந்து 170 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். விமனுக்கு வந்து 159 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 167 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தால் போதுமானது தான். விமனாக இருந்தீங்க அப்படின்னா 157 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். செஸ்ட்டை பொறுத்தவரையும் நார்மல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 81 சென்டிமீட்டர் இருக்கணும். மேலுக்கு 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் பண்ணணும் ஓகேங்களா. ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்தவரையும் எக்ஸர்வீஸ்மெண்ட்டுக்கு எதுவும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹைட்டில் வந்து இந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது எப்படி பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா. அது எப்படி பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு சில பேருக்கு 169.6 இருக்குது அப்படின்னா அவங்க 169.5 தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணுவாங்க ஓகேங்களா. அந்த மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. அதே மாதிரி ஹைட்டில் 170 சென்டிமீட்டர் சுகராக இருக்கணும். 169.5 இருந்தால் கூட கண்டிப்பாக வந்து எடுக்கிறதுல சான்ஸ் கிடையாது ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி வரையிலும் இதுக்கு எப்பயுமே அப்படி தான் 170 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா 169.9 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஷோராக வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலஞ்ச் பண்ணி போகலாம் ஓகேங்களா. ஸோ 167, 168 ஓபிசி இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்கள சொல்கிறேன். ஸோ எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 167 தான் ஓகேங்களா. ஸோ மற்ற கேட்டகரியில் 170 கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு ஸோ கண்டிப்பாக அந்த ஹைட்டுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்தவரையும் மென்னுக்கு வந்து 1500 மீட்டர் ஃபிசிக்கல் இருக்கும் ஓகேங்களா. அதில் வந்து 7 மினிட்டில் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும், அதுக்கு மேலேயும் போகக்கூடாது ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் உமனுக்கு வந்து 400 மீட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணணும், 2 minutes 30 seconds வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் ஓகேங்களா. எக்ஸர்வீஸ்மெண்ட்டுக்கு வந்து 1500 மீட்டர் 8 minutes கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், அதுக்கப்புறம் ரோப் கிளைம்பிங் இதெல்லாமே இருக்கும். ஸோ இந்த லாங் ஜம்பில் இப்போ வந்து இந்த வாட்டி ஃபிசிக்கலில் ஒரு சின்ன சேஞ்ச் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்மளோட ஃப்ரெண்டு நிறைய பேர் அட்டன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் நீங்களும் பார்த்துருக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா போன வாட்டிலாம் எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு டெஸ்ட்டில் நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகிறீங்க அப்படின்னா அடுத்த ஈவெண்ட்டுக்கு நீங்கள் போயிடலாம். ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு ஈவெண்ட்டில் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டிங்க அப்படின்னா அடுத்த ஈவெண்ட் போக முடியாது, அப்படி இல்லைனா மார்க் வந்து கம்மியாகிடும். ஸோ அந்த மாதிரி இருந்தது. இப்போ அந்த மாதிரி இல்லை ஓகேங்களா. நீங்கள் அடுத்த ஈவெண்ட்டுக்கு போயிடலாம். நீங்கள் டிஸ்குவாலிஃபை அந்த அவங்க குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நீங்கள் அந்த லாங் ஜம்போ இல்லை ரோப் கிளைம்போ ஏரில் இல்லை தாண்டலை அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த ஈவெண்ட்டுக்கு போயிடலாம். பட் ஆனால் உங்களுக்கு மார்க் வந்து ரெடியூஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க ரோப் கிளைம்பிங் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 5 மீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஏறினீங்க அப்படின்னா லெஸ் தென் 5 மீட்டரில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்குவாலிஃபை, அதாவது உங்களுக்கு எந்த ஒரு மார்க்கும் கிடையாது. ஆனால் நீங்கள் அடுத்த ஈவெண்ட்டுக்கு போயிடலாம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு 5 மீட்டர் 6 மீட்டர் அதாவது 5லேருந்து 6 மீட்டருக்குள்ளே ஏறிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க, அதாவது 1 ஸ்டார்னு சொல்லுவாங்க. இதே வந்து 6 மீட்டருக்கு மேலே ஏறி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 ஸ்டார்னு சொல்லுவாங்க, அதாவது 5 மார்க் கொடுப்பாங்க ஓகேங்களா. அதே மாதிரி லாங் ஜம்பை பொறுத்தவரை மேலுக்கு 3.80 மீட்டர்ஸுக்கு கீழே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாண்டி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு மார்க்கும் கிடையாது. ஆனால் அடுத்த ஈவெண்ட்டுக்கு நீங்கள் போகலாம்.
அதே வந்து நீங்கள் 380 மீட்டர்லேருந்து 450 மீட்டருக்குள்ளே தாண்டி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் 1 ஸ்டார் கொடுப்பாங்க. இதே வந்து 450 மீட்டருக்கு மேலே தாண்டி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க் 2 ஸ்டார்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி தான் ஹை ஜம்ப், அதுக்கப்புறம் ரன்ஸ், இது எல்லாமே. ரன்ஸ் வந்து நீங்கள் 100 400 நீங்கள் சூஸ் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நீங்கள் தெளிவாக படித்து பாருங்கள். ஓகேங்களா. விமனுக்கும் அதே மாதிரி தான். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் புட் இது எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க எக்ஸர்வீஸ்மெண்ட் கேட்டகரிக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க தெளிவாக திரும்பவும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கான சிலபஸ் என்ன, இதுக்கான பேட்டர்ன் என்ன, புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து டிகிரி முடிச்சிருப்பாங்க, பட் ஆனால் இதுக்கு ட்ரை பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க நிறைய பேர் ட்ரை பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வேகன்சிஸ் வந்திருக்கு. கண்டிப்பாக நம்ம மூலிமா ஸோ நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் நான் கண்டிப்பாக ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஸோ இதை தவிர்த்து வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களை ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான மார்க் கொடுக்குறாங்க. NCC சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. NCC A சர்டிஃபிகேட் ஒரு 1/2 மார்க்கும், B சர்டிஃபிகேட் 1 மார்க்கும், C சர்டிஃபிகேட் 2 மார்க்கும் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாமே தெளிவாக நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல வேகன்சிஸ். இந்த வேகன்சிஸை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் தவிர வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் அதுக்கான வீடியோ கொடுக்குறேன். நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிகிரி முடிச்சுட்டு இருக்காங்க, கண்டிப்பாக இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.